திருவழிபாடு ஆண்டின் பாஸ்கா காலம் 3ஆம் வாரம் திங்கட்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. பாசுரம். பாடுக புதிய எருசலேம் பாடகரே, பாடுக புதிய பன்னிசை புனைந்து, தேடுக உயிர்த்த உன்னதரின் புகழை, ஆடுக பாடுக ஆண்டவரின் நாளில். வாழ்வில் தோல்வி அறியா வீரர், வாழ்வை கெடுக்கும் பேயை வதைத்தார், வாழ்வை கொடுக்கும் வார்த்தையாலே. வாழ்விழந்தோருக்கு வாழ்வை அளித்தார். விடுதலை பெற்றோர் விருப்புடன் தொடர அடிமை தலையை அகற்றிவிட்டாரே. ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் ஒரு திரு நாடாய் ஒன்றிணைத்தாரே. ஆண்டவர் அவரென அனைவரும் ஏற்க மாண்புடன் வாகை மணிமுடி அணிந்தார். வேண்டுவோம் அவரிடம் வீரர்கள் நாமும், விண்ணதில் அவருடன் மாட்சியில் இடம்பெற. என்றும் நிலைக்கும் பாஸ்கா மகிழ்வாய், இன்று இயேசுவே எமக்காவீரே. உன்றன் அருளால் புது பிறப்படைந்தோம், உன் திரு வெற்றியில் பங்கெமக்கருள்வீர். இறப்பை வென்று ஒளிரும் இறைவா, சிறப்பும் மாட்சியும் உமக்கே உரித்தாம். பிறப்பிலா தந்தையும் தூய ஆவியரும், பெரும் புகழ் இடையரா தும்முடன் பெருக. ஆமீன். என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. அல்லேலூயா. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. அல்லேலூயா. வான் படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை நினைத்து களி கூறுகின்றது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் இறைவா, உம் பீடங்களில் அடைக்கலாம் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கும் கூடு கிடைத்துள்ளது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பெறு பெற்றோர், அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்வார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர், அவர்களது உள்ளம் சீயோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது. வறண்ட பாக்கா பள்ளத்தாக்கை அவர்கள் கடந்து செல்கையில் அதை நீரூற்றுகள் உள்ள இடமாக மாற்றுகின்றார்கள். முதல் பருவமழையும் அதனை நீர்நிலைகள் நிறைந்த இடமாக்கும். அவர்கள் கடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள். பின்பு தெய்வங்களின் இறைவனை சீயோனில் காண்பார்கள். படைகளின் ஆண்டவரை, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். யாக்கோப்பின் கடவுளை, எனக்கு செவி சாய்த்தருளும். எங்கள் கேடயமாகிய கடவுளை கண்ணோக்கும். நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களிலும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளை மேலானது. பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதிலும் என் கடவுளது இல்லத்தில் வாயில் காவலனாய் நிற்பதே மேலானது. கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடயமாய் இருக்கின்றார். ஆண்டவர் அருளையும் மேன்மையையும் அளிப்பார். மாசற்றவராய் நடப்போருக்கு நன்மையானவற்றை வழங்குவார். படைகளின் ஆண்டவரை, உம்மை நண்போம் மானிடர் பேறு பெற்றோர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக.
தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. அல்லேலூயா. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. அல்லேலூயா. ஆண்டவரின் கோவில் பெரியது, எல்லா மக்கள் இனத்தாரும் அவரை வழிபட அங்கு வந்து கூடுவர். அல்லேலூயா. ஆண்டவரின் கோவில் பெரியது, எல்லா மக்களினத்தாரும் அவரை வழிபட அங்கு வந்து கூடுவர். அல்லேலூயா. இறுதி நாட்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும், எல்லா குன்றுகளுக்குள்ளும் மேலாய் உயர்த்தப்படும். மக்களினங்கள் அதை நோக்கி சாறை சாறையாய் வருவார்கள். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோபின் கடவுளின் கோவிலுக்கு போவோம். அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்தே திருச்சட்டம் வெளிவரும், எருசலேமிலிருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும். அவர் வேற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார், பல இன மக்களுக்கும் தீர்ப்பளிப்பார். அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கரிவாள்களாகவும் அடித்துக் கொள்வார்கள். ஓர் இனத்திற்கு எதிராக மற்றொரு இனம் வாள் எடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெற மாட்டார்கள். யாக்கோபின் குடும்பத்தாரே, வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரின் கோவில் பெரியது, எல்லா மக்கள் இனத்தாரும் அவரை வழிபட அங்கு வந்து கூடுவர். அல்லேலூயா. ஆண்டவரின் கோவில் பெரியது, எல்லா மக்களினத்தாரும் அவரை வழிபட அங்கு வந்து கூடுவர். அல்லேலூயா. வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். அல்லேலூயா. வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், உலகெங்கும் வாழ்வோரை ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்கள் இனங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஏனெனில் ஆண்டவர் மாட்சி மிக்கவர், பெரிதும் போற்றத்தக்கவர். தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலாக அஞ்சுதற்கு உரியவர். மக்கள் இனங்களின் தெய்வங்கள் அனைத்தும் வெறும் சிலைகளே, ஆண்டவரோ விண்ணுலகை படைத்தவர். மாட்சியும் புகழ்ச்சியும் அவர் திருமுன் உள்ளன, ஆற்றலும் எழிலும் அவர் திருத்தலத்தில் உள்ளன. மக்கள் இனங்களின் குடும்பங்களை மாட்சியும் ஆற்றலையும் ஆண்டவருக்கே சாற்றுங்கள். ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். தானிய படல்களுடன் கோவில் முற்றங்களுக்குள் செல்லுங்கள். தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். உலகெங்கு வாழ்வோரே, அவர் திருமுன் நடுங்குங்கள். வேற்றினத்தாரிடம் கூறுங்கள், ஆண்டவரை ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்கள் இனங்களை நீதி வலுவாது திருப்பிடுவார் என்று வேற்றினத்தாரிடம் கூறுங்கள். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளவனும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். ஏனெனில் அவர் வருகின்றார், மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நில உலகை நீதியுடனும் மக்கள் இனங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். வேற்றினத்தாரிடம் கூறுங்கள், ஆண்டவரை ஆட்சி செய்கின்றார். அல்லேலூயா. வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். அல்லேலூயா. ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என நாங்கள் பறைசாற்றும் செய்தியாகும். ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளுர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளுர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவார். வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் இறந்தோரிடனின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்காக அவர் சிலுவையில் இறந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல் வாசகம். திருத்தூத பணிகள் நூலிலிருந்து வாசகம். பின்பு ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீ எழுந்து எருசலேமிலிருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார். அது ஒரு பாலைநில பாதை.
பிலிப் அவ்வாறே புறப்பட்டு போனார். அப்போது எத்தியோப்பிய அரசர் அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார். அவர் ஓர் எத்தியோப்பிய அரசியாகிய கத்தகியின் நீதி அமைச்சர். அவர் தமது தேரில் அமர்ந்து ஏசையாவின் இறைவாக்கு நூலை படித்து கொண்டிருந்தார். தூய ஆவியார் பிலிப்பிடம், நீ அந்த தேரை நெருங்கி சென்று அதனோடு கூடயே போ என்றார். பிலிப் ஓடி சென்று அவர் ஏசையாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு, நீ வாசிப்பதன் பொருள் உமக்கு தெரிகின்றதா என்று கேட்டார். அதற்கு அவர், யாராவது விளக்கி காட்டாவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார். அவர் வாசித்து கொண்ட மறைநூல் பகுதி பின்வருமாறு: அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் ரோமம் கத்தரிப்போன் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை. அவருடைய தலைமுறையை பற்றி எடுத்துரைப்பவன் யார்? ஏனெனில் அவருடைய உயிர்தான் எடுக்கப்பட்டு விட்டதே. அவர் பிலிப்பிடம், இறைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறுகிறார்? தம்மை குறித்தா அல்லது மற்றவரை குறித்தா? தயவு செய்து கூறுவீரா என்று கேட்டார். அப்போது பிலிப் இந்த மறைநூல் பகுதியிலிருந்து தொடங்கி இயேசுவை பற்றிய நற்செய்தியை அவருக்கு அறிவித்தார். அவர்கள் போய்க் கொண்டிருந்தபோது வழியில் தண்ணீர் இருந்த ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்போது அவர், இதோ தண்ணீர் உள்ளதே, நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார். உடனே அமைச்சர் தேரை நிறுத்த கூறினார். பிலிப் அமைச்சர் ஆகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர். பிலிப் அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அவர்கள் தண்ணீரிலிருந்து வெளியேறி உடனே ஆண்டவரின் ஆவியார் பிலிப்பை எடுத்து சென்று விட்டார். அமைச்சர் அதன் பின் அவரை காணவில்லை. அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார். பின்பு பிலிப் ஆசோத் என்னும் இடத்தில் காணப்பட்டார். செசரியா போய் சேரும் வரை அவர் சென்ற நகரங்களிலெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவை பின்பற்றுவது நம் மீட்பாகும். அலெக்சாண்ட்ரியாவின் கிளமண்ட் எழுதிய படிப்பினையிலிருந்து வாசகம். ஞானஸ்நானம் பெற்றதால் நாம் ஒளிர்விக்கப்பட்டோம். ஒளிர்விக்கப்பட்டதால் நாம் மகன்களாக தத்தெடுக்கப்பட்டோம். தத்தெடுக்கப்பட்டதால் நாம் நிறைவிற்கு இட்டுச் செல்லப்பட்டோம். நிறைவு பெற்றதால் நாம் சாகாதவர் ஆனோம். நான் சொன்னேன், நீங்கள் அனைவரும் உன்னத கடவுளின் குழந்தைகள் என்கிறார் அவர். ஞானஸ்நானம் பல பெயர்களால் அழைக்கப்படுகின்றது. அருள், ஒளிர்வித்தல், நிறைவு, குளியல். அதன் வழியே பாவங்கள் அகற்றப்படுவதால் குளியல். பாவத்தினால் உண்டான தண்டனையை செலுத்தியதால் அருள். புனிதமும் மீட்புமான கடவுளை நாம் காண செய்வதால் ஒளிர்வித்தல். எனவே குறைவுபடாத எதுவும் நிறைவானது என்கிறோம் நாம். கடவுளின் அருள் சிறந்ததல்ல என்றும் எல்லா வகையிலும் முழுமையானது அல்ல என்றும் கூறுவது மெய்யாகவே அபத்தமானது. நிறைவானவர் நிறைவானதையே அளிப்பார். அவர் கட்டளையிட்ட எல்லாமும் இருப்பதைப் போல அவர் அருளை வாரி இறைக்க விரும்புவது ஒரு சாதாரண உண்மையாகும். அந்த அருள் நிறைந்திருக்கும். எதிர்காலத்தில் நடக்க இருப்பது அவரது சித்தத்தின் வல்லமையால் அறியப்படும். இதன் விளைவு பாவத்திலிருந்து விடுதலையே மீட்பின் தொடக்கம். வாழ்வின் முதல் தொடக்கத்தினின்று நாம் நிறைவு பெற்றுள்ளோம். சாவினின்று பிரிந்து நாம் ஏற்கனவே வாழ்கின்றோம். ஆகவே கிறிஸ்துவை பின்பற்றுவதே நம் மீட்பாகும். அவரில் செய்யப்பட்ட அனைத்தும் வாழ்வாகும். உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன், ஒருவன் என் வார்த்தைக்கு செவிமடுத்து என்னை அனுப்பியவரை விசுவசித்தால் அவருக்கு நித்திய வாழ்வு உள்ளது. தன் தீர்ப்பை சந்திக்க அவன் செல்ல மாட்டான், ஆனால் சாவிலிருந்து வாழ்விற்கு கடந்துள்ளான். வாழ்வின் நிறைவு விசுவசிப்பதிலும் புது வாழ்வு பெறுவதிலும் உள்ளது. கடவுள் சக்தியற்று இருக்கவே மாட்டார். அவருக்கு விரும்புவது என்பது செயல்படுவது. இதன் பொருட்டு உலகம் அவரது சித்தத்தின் செயலால் உருவாக்கப்பட்டது. இவ்வாறு மனிதனை மீட்க தீர்மானித்து திருச்சபையை அவர் படைத்தார். தாம் அழைத்து மீட்டவரை அவர் அறிவார்.
அவர்களை அழைத்து ஒரே தருணத்தில் அவர்களை மீட்டுள்ளார். நீங்கள் தாமே இறைவனால் கற்பிக்கப்பட்டவர்கள் என்கிறார் அப்போஸ்தலர். அவர் கற்பித்த அனைத்தும் குறைவானதாக கருதுவது சரியல்ல. அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது நித்திய மீட்பரின் நித்திய மீட்பாகும். அவருக்கே மகிமை என்றும் ஆமேன். புது வாழ்வு பெற்று ஒளிர்விக்கப்பட்டவர் அந்த வார்த்தை கூறுவது போல் உடனடியாக இருளினின்று விடுவிக்கப்பட்டு அதே தருணத்தில் ஒளியை பெறுகின்றார். ஆகவே நம் பாவங்களை நாம் கழுவுவோமாக. தீமையின் அடையாளம் எனில் நம்மில் நிலைத்திருக்க வேண்டாம். சொல்லப்போனால் இத்தனித்துவமிக்க ஒளிர்விக்கும் அருளால் முன்பு அவர்களுக்கு இருந்த பழக்கங்கள் இனி இல்லை. நம் மனதை ஒளிர்விக்கும் அறிவு ஒன்று புரண்டோடுகின்றது. நாம் ஒழுக்கமின்றி அறிவின்றி இருந்ததாலும் உடனடியாக நாம் சீடராகின்றோம். ஏற்கனவே அறிமுகப்படுத்துதலோடு இது நடக்கின்றதா என்ற தருணத்தில் என்பதை நாம் தீர்மானிக்க இயலாது. நிச்சயமாக மறையுறை விசுவாசத்திற்கு இட்டுச் செல்கின்றது. ஆனால் ஞானஸ்நானத்தில் விசுவாசம் நமக்கு இறை ஆவியால் கற்பிக்கப்படுகின்றது. மனித இயல்பின் உலகளாவிய மீட்பே விசுவாசம் என்பதால் பாரபட்சமின்மையும் நீதியும் இரக்கமும் உள்ள கடவுளோடு தொடர்பும் எல்லாருக்கும் ஒன்றாய் உள்ளது. சின்னப்பர் இதை தெளிவாக விளக்குகின்றார். விசுவாசத்திற்கு நாம் வருவதற்கு முன் சட்டத்தின் கீழ் நாம் வைக்கப்பட்டிருந்தோம். வெளிப்பட உள்ள விசுவாசத்திற்காய் காத்திருந்தோம். இவ்வாறு சட்டம் ஒரு ஆசிரியரை போல நம்மை கிறிஸ்துவிடம் இட்டு சென்றுள்ளது. இவ்வாறு நாம் விசுவாசத்தினால் ஏற்புடையவர் ஆவோம். ஆனால் விசுவாசம் வந்ததும் ஆசிரியர் கீழ் நாம் இருப்பதில்லை. பயம் நிறைந்த சட்டத்தின் கீழ் நாம் இல்லை என்று நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் வார்த்தையின் கீழ் சுதந்திரமான விருப்பத்தின் ஆசிரியர் யார்? பிறகு சின்னப்பர் நபர்களின் வேறுபாட்டை காட்டிலும் தொலைவில் உள்ள ஒரு கருத்தை சேர்க்கின்றார். நீங்கள் அனைவரும் கிறிஸ்து இயேசுவில் உள்ள விசுவாசத்தால் கடவுளின் மகன்கள். அனைவரும் கிறிஸ்துவில் ஞானஸ்நானம் பெற்றீர்கள். கிறிஸ்துவில் உடுத்தப்பட்டுள்ளீர்கள். யூதன் என்றோ கிரேக்கன் என்றோ அடிமை என்றோ உரிமை குடிமகன் என்றோ ஆண் என்றோ பெண் என்றோ இனி வேறுபாடுகள் இல்லை. மாறாக கிறிஸ்து இயேசுவில் நீங்கள் அனைவரும் ஒருவரே. அலெக்சாண்ட்ரியாவின் கிளமண்ட் எழுதிய படிப்பினையிலிருந்து வாசகம். இன்றைய நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு 5000 பேருக்கு உணவு அளித்த பின் சீடர்கள் புறப்பட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும் அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டுமே போனார்கள் அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள். அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகுமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம். நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அல்லேலூயா. அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காக உழையுங்கள். அல்லேலூயா. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தள்ளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார்.
நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அல்லேலூயா. அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காக உழையுங்கள். அல்லேலூயா. மன்றாட்டுகள். தந்தை இயேசுவை மாட்சிப்படுத்தி படைப்பு அனைத்தையும் அவருக்கு கொடுத்துள்ளார். நாம் அனைவரும் இக்காலை இறைவேண்டலில் அவரை புகழ்வோம். ஆண்டவரே, உமது வெற்றியினால் எங்களை காத்தரலாம். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் பாவத்தையும் சாவையும் அழித்து நரகத்தின் ஆதிக்கத்தை தகர்த்தெறிந்தீர். சோதனைக்கு எதிரான எங்கள் போராட்டத்தில் நாங்கள் தோல்வி அடைய விடாதேயும். ஆண்டவரே, உமது வெற்றியினால் எங்களை காத்தரலாம். மாந்தர் அனைவரையும் புதுப்பிக்கும்படியாக சாவினின்று உயிர்த்தெழுந்தீர். நாங்கள் சந்திக்கும் அனைவருக்கும் நிலை வாழ்வை தந்தருள்வீராக. ஆண்டவரே, உமது வெற்றியினால் எங்களை காத்தரலாம். நீர் கல்லறை நின்று உயிர்த்தெழுந்தபோது சீடர் மகிழ்ச்சி அடைந்தனர். உமது ஊழியர்களின் இதயங்களை வழிந்தோடுகின்ற மகிழ்ச்சியால் நிரப்பியருளும். ஆண்டவரே, உமது வெற்றியினால் எங்களை காத்தரலாம். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இறுதி மன்றாட்டு. என்றென்றும் இரக்கமுள்ள தந்தையாகிய கடவுளை, நெறி தவறி நடப்போர் நல்வழிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். திருமுழுக்கின் அருளை பெற்றவர்கள் அனைவரும் தங்களின் கிறிஸ்தவ அழைத்தலுக்கு எதிரான அனைத்தையும் அகற்றவும் அந்த அழைத்தலை தகுதியுடையதாக மாற்றவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.